கோட் 3 படத்துடைய ட்ரெய்லர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ட்ரெய்லர் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. எனவே ரசிகர்களை கொஞ்சம் வெயிட் பண்ணுமாறு தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுமே கேட்டுக்கொண்டுட்டு இருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு சில நாட்கள்ல கோட் படத்துடைய ட்ரெய்லர் எப்பொழுது வெளியாகும் என்பதை பற்றிய அறிவிப்பு படக்குழுவால் வெளியிடப்படும் என தெரிய வந்தது. மேலும் படத்துடைய பாடல்கள் எதிர்பார்த்த அளவிற்கு ரசிகர்களுடைய வரவேற்பை பெறவில்லை என்றும், மேலும் விஜய் சார் மற்றும் யுவன் அவர்கள் 20 வருடங்கள் கழித்து மீண்டும் கோட் படத்தின் மூலம் இணைந்திருக்காங்க. படத்துடைய பாடல்கள் மீது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வந்ததும், ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை இதுவரை வெளியான பாடல்கள் பூர்த்தி செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். படத்துடைய ட்ரெய்லரை சிறப்பாக கட் செய்து படத்துடைய மீதான ஹைப்பை அதிகரிக்கும் முனைப்பில் தீவிரமாக உள்ளார் வெங்கட் பிரபு அவர்கள். ஒரு திரைப்படத்துடைய வெற்றிக்கு ட்ரெய்லர் எவ்வளவு முக்கியம் என்பதை வெங்கட் பிரபு அவர்கள் தான் இயக்கிய மாசு என்கிற மாசில்லாமணி என்ற படத்தின் மூலம் தான் உணர்ந்திருக்கார். ஒரு பேட்டியில் பேசிய வெங்கட் பிரபு அவர்கள், சூர்யா அவர்களை வைத்து நான் இயக்கிய மாஸ் திரைப்படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றியினை பெறவில்லை. அதற்கு இந்த படத்துடைய டைட்டில் மாறுதல்களும் ட்ரெய்லரும் ஒரு காரணம் என்றுதான் சொல்லலாம். ஆகையான இந்த தவறை நான் கோட் திரைப்படத்தில் செய்ய மாட்டேன் எனவும் கூறி வந்திருக்கார். இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது திடீரென ஒரு மாசான புகைப்படத்துடன் கோட் படத்துடைய ட்ரெய்லர் அப்டேட் வெளியாகி உள்ளது. அதாவது வருகிற சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கோட் படத்துடைய மாசான ட்ரெய்லர் வெளியாகும் என்றும் இந்த அறிவிப்பு வெளியாகி பல சாதனைகளையுமே படைத்து வருகின்றது. சரி, ஓகே, உங்கள் யாரெல்லாம் கோட் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பார்ப்பதற்கு ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.